ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ட்ராமாவாக வெளியான மட்கான் எக்ஸ்பிரஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1998 தான் ஆரம்பிக்குது. அப்போ 10th படிச்சுக்கிட்டு இருக்க 3 பசங்க, 3 பேரும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தருடைய பேர் டோடோ, இன்னொருத்தருடைய பேர் பிங்கு, இன்னொருத்தருடைய பேர் ஆயுஷ். இந்த 3 பேரும் 10th படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க தான். ஆக்சுவலி 10th ஆனுவல் அப்போ தான் முடிஞ்சிருக்கு, போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பேர் சேர்ந்து கோவா போகணும். பார்த்துக்கங்க, 10th படிக்கும்போது என்ன ஒரு லட்சியம், இதுவல்லவா லட்சியம். வீட்டில் விடுவாங்க நினைக்கிறீங்க, 3 பேர் வீட்லேயும் வச்சு செஞ்சு விடுவாங்க. அதனாலேயே அந்த ப்ரோக்ராமு அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் மிஸ் ஆகி போயிடுது. இப்போ 5 வருஷம் கழிச்சு கதைக்கெல்லாம் தள்ளி போகுது. இப்போ 2003 இப்போ காலேஜ் முடிச்சிட்டோம். இனிமேல் நம்மளை எவன் கேட்க முடியும்? நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், 3 பேரும் கோவா போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு. அப்போயும் அந்த கோவா ட்ரிப்பு ஒன்றும் இல்லாமல் போச்சு, கனவெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. இப்போ அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வட்டம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்காப்புல. யார்? நம்ம டோடோ மட்டும். மீதி 2 பேர் எங்கெங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாப்புல, இன்னொருத்தர் நியூயார்க்கில் போய் செட்டில் ஆகிட்டாப்புல. 2 பேரும் ஃபாரினில் ஜம்முன்னு ஒரு வேலைகள்னு பார்த்துட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. இதில் நம்ம டோடோ மட்டும் என்ன பண்ணுறாப்புல, என்னங்கடா உலகமே எல்லாரும் பெருசாக செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம தான் இன்னும் ஒன்றுத்துக்கு மொத்தமாக சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது, எப்படியாவது அடுத்தவங்க கிட்ட நம்மளும் ஒரு பெரிய ஆளாக இருக்கமே, ஏதாவது கௌரவமாக காமிச்சிக்கிட்டா தானே சொசைட்டி நம்மளை மதிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, ஷாருக் கான் மாதிரி, சல்மான் கான் மாதிரி ஆளுங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து நம்மளால் ஃபோட்டோஷாப் பண்ணி அவங்களோட இவர் இருக்க மாதிரி சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி விடுறது. இதில் பார்த்துட்டே பரவாயில்லடா, உனக்கு அவங்கெல்லாம் தெரியுமாடா அப்படி இப்படின்னு பல பேர் கேட்டோன்னே, இப்போ தான் நமக்கு மரியாதை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இப்படி ஒரு ஃபோர்ஜரித்தனம் பண்ணி, அதாவது ஒன்றுத்துக்கு இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்காப்புல, வேலை வெட்டி இல்லாமல். ஆனாலும் நான் வந்து பெரிய பிஸ்தா தான்ப்பா ஊருக்குள்ளே, எனக்கு பெரிய மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவராக சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு ஃபோட்டோஷாப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் தெரியிறாப்புல. ஒரு கட்டத்தில் இந்த 3 பேர் அப்படி ஒரு வீடியோ காலில் பேசுகிறாங்க. அப்போ நம்ம டோடோ சொல்கிறாப்புல, டே நீங்கள் இந்த வட்டம் மும்பை வர்றீங்க, வரும்போது இங்கேருந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து சின்ன வயசுலேருந்து பல வருஷமாக கனவு கண்டுக்கிட்டு இருக்குமே அந்த கோவா ட்ரிப்பு, அந்த பேப்ஸ் அங்கே போய் பார்க்குறோம்டா, கண்டிப்பாக வர்றீங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கடைசியாக இதுக்காகவே அவங்க 2 பேரும் அங்கேருந்து வர்றாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருந்து அவ்வளோ நாள் கண்ட கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 பேர் சேர்ந்து கிளம்புற இந்த கோவா ட்ரிப்பு, இதில் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இவங்களுக்காக வந்து சேர்ந்த சம்பவங்கள், இதுக்கப்புறம் என்னதான் இந்த கதையில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குணால் கிமு அப்படிங்கிற ஆக்டர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம். அவர் பல படம் நடிச்சிருக்காரு. அவர் இயக்கின முதல் படம் இதுதான். இந்த படம் பார்க்கும்போதே டீஃபால்ட்டாக அந்த படம் பாருங்கள், நான் சொல்லவே தேவையில்லை, அந்த படம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், எப்படி இருந்தாலும் அதான் வரும், அதனால நான் சொல்லிடுறேன். இந்த படம் நம்ம வெங்கட் பிரபு 2010 கோவான்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார்ல, அதுவும் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து கோவா கிளம்புறாங்க அப்படிங்கும் போதே நமக்கு முதல்ல அந்த தாட் வந்து அந்த ஒரு ஒரு விஷயம் தோணிடுது நமக்கு. ஆனால் அதையும் தாண்டி இவங்க திரைக்கதையாக என்னென்ன அமைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் கோவா படம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. நம்ம தமிழ் படம் கோவா பார்த்த மாதிரியே தான் இருக்குது இந்த படம். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன இழுத்து வச்சுக்கிறாங்க, கடைசியாக இப்படி அங்கே தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காமெடியாக பல விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இதனாலேயே நான் திருப்பி என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கோவா படம் பிடிக்குமா? நிறைய பேர்த்துக்கு கோவா படம் ஜாலியாக போகும் சார், விபி படம் ஜாலியாக பார்க்கலாம், அது மடுப்போம், பசங்களோட ஒரே கலாச்சலாம், ஆட்டம் பாட்டம் பார்ட்டி கும்மாளம்னு சொல்லி செம்மையாக போகும் சார், அதில் ஒரு பாட்டு வேறு இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் ஜாலியாக போகும் சார். சாமி கண்ண குத்திங்ஸ் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த படத்துலையும் உண்டு. இதில் மட்கான் எக்ஸ்பிரஸில் அந்த மாதிரி நிறைய காமெடிஸ் இதுக்குள்ளேயும் உண்டு. அந்த மாதிரியே ஜாலியாக போகக்கூடிய ஒரு படம். ஆனால் கோவா என்ன சார் கதையும் கிடையாது, நீங்கள் வேறு வெறுப்பேற்றுவாங்க அப்படிங்கிற குரூப்பும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் திருப்பி அந்த கோவா ரெஃபரன்ஸை சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கதையுடைய பலமே முக்கியமான இந்த லீட் ஆக்டர்ஸ் 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். திவ்யந்து அவர் தான் வந்து அந்த டோடோ அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. நம்ம பிரதீக் காந்தி 1990 ஸ்கேம் 1992 ஹர்ஷத் மெஹ்தா ஸ்டோரி யாரும் மறந்துருக்க மாட்டோம். நம்ம தமிழ் ரசிகர்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவாக ஆகிட்ட ஒரு ஹீரோ அவர் தான் வந்து அந்த பிங்கு அந்த கேரக்டரை பண்ணியிருப்பாப்புல. இது போக அவினாஷ் திவாரி அவர் தான் 3வது ஹீரோ. இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணுற குட்டி கலாட்டாக்கள், என்னென்ன சம்பவங்கள் என்னெல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க தேவையில்லாமல், கடைசி எப்படி வெளியே வந்தாங்கங்கிற அந்த
விஷயம்தான். பெர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு ஜாலியாக அதை காமெடியாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருப்பாங்க. இதுலேயுமே கூட நான் தான் சொல்கிறேனே, காமெடி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ். நம்ம அவ்வளோ லேஸில் ஒர்க் அவுட் பண்ணிட முடியாது. எனக்கு பர்சனலாக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஹிந்தி அப்படிங்கிறனாலலாம் கிடையாது. எனக்கு என்னமோ அது அந்தளவுக்கு சரியாக ஊடலை. கொஞ்சம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் போராக தான் போச்சு. அவ்வளவு சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாரும் சொன்ன படம் தான். அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வேணால் பாருங்கள். கலர்ஃபுல்லான ஒரு படம். பாட்டு, ஆட்டம், கும்மாளம் எல்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஒரு பக்காவான கமர்ஷியல் காமெடி ட்ராமா. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை எடுத்துக்கோங்க. ஒரு சில சம்பவங்கள் கண்டிப்பாக இருக்குது. கடைசியில் நீ சொன்ன நான் போய் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலை எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக பாப்கார்ன் கையில் வச்சுட்டு அப்படி பொழுது போகாமல் பெரிய ஸ்க்ரீனில் ஜாலியாக ஹோம் தியேட்டரில் பார்த்தா நிறைய வந்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா நம்மளும் அப்பப்போ டூர் போகிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட, நடந்த சம்பவங்கள் தான் நமக்கு தெரியுமே. நம்ம இந்த மாதிரி எவ்வளோ சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு தடவை என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.